ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, கடந்த பாதைகள் உன்னை கலங்க வைத்தாலும் வலம் வரவிருக்கும் பாதைகள் உன்னை வாழ வைக்கும். எதற்கும் கவலைப்படாதே. உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. இனி நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்வு அமைய போகிறது. என் அருளும் ஆசிர்வாதமும் உன்னுள் நிறைந்திருக்கும் வரை எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும். நீ வாழ்வில் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம் மிக அருகில் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான அறிகுறிகளை இப்பொழுதிலிருந்தே உணர்வாய். கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பாராத செய்தியை செவிக்குளிர கேட்பாய். இன்றைய பொழுது நான் உன்னோடு இருக்கும் பொழுது நாளை பற்றிய சிந்தனை உனக்கு எதற்கு மகளே? நடப்பதையெல்லாம் நன்றாகவே நடத்தி தருவேன். கஷ்டங்களும் நிரந்தரமில்லை. இங்கே கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை கண்டு கலங்கிக் கொண்டே இருக்காதே. நீ உண்மையோடும் ஆன்மா உணர்வோடும் கண்ணீரோடும் நீ செய்யும் பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். நான் அவ்வப்போது உன் வேண்டுதலுக்கான விடைகளையும் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் நீ குழப்பமான சூழ்நிலையில் என் பதில்களை கேட்க மறுக்கிறாய். நீ எப்பொழுதும் புரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம், கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும் பொழுது நல்லவனான நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டுமே கடவுள் ஏன் எனக்கு தருகிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன்னை போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகிறார்கள். நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான். குழந்தையே, நான் உன்னிடம் பிரதிட்சமாக விளக்க வேண்டும் என்றால் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும். இப்படி கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம். இப்பொழுது கூறுகிறேன், நான் உனக்கு சோதனைகளை தரவில்லை. நான் உன்னை கஷ்டப்படுத்தவில்லை. உன்னை நான் பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டங்களை தருகிறேன். இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வருகிறது. பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நீ எதிர்கொள்ளும் பொழுது வேகமாக செயல்படுகிறாய். முன்பை விட அதிவேகமாக சிந்திக்க துவங்குகிறாய். என்ன செய்வது, எப்படி செய்வது என்று திறம்பட யோசிக்கிறாய். இதன் மூலம் இப்பொழுது உள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்குள் கொடுத்தேன். ஆனால் இனி கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. உன் வாழ்வில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உன் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் முடிந்து போகும். சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. இதோ உன்னோடு தான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.